ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். முள்ளு முறுக்கு. வாங்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதும் நம்ம அளவெடுத்துக்கலாம். அரைப்படியால் 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதுமே வாசனை வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடுறேன். இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக வேணாம், லைட்டாக சூடானால் மட்டும் போதும் பொட்டுக்கடலை. இப்போ இது அரிசி, பொட்டுக்கடலை, உளுந்து எல்லாத்தையும் அரைச்சி மாவாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்ச மாவை சலிச்சிக்கலாம். இது எதுக்கு சலிக்கணும்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும், அதனால் சலிச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் பிசைஞ்சிக்கிறதுக்காக. இதில் தேங்காய் பால், எள்ளு இதெல்லாம் போட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பயிர் போட்டு செய்வாங்க. இந்த மாதிரி பொட்டுக்கடலை மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1½ டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஓமம் வந்து 1 டீஸ்பூன் போல் ஓமம் நல்லா நுணுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எள்ளும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பிசையறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சூடு பண்ண எண்ணெயை இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். இதில் வந்து பட்டர் இருந்தால் பட்டரும் சேர்த்துக்கோங்க. பிசைகிறப்ப எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம் கையை வச்சு. ஒரு ஃபுல் தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு தேங்காய் பாலையும் மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி முறுக்கு சுடுறப்ப. இப்போ எடுத்த எல்லா தேங்காய் பாலையும் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கிறேன். அப்பயும் உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நார்மல் தண்ணி கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எடுத்து வச்சுருந்த எள்ளையும் இப்போ சேர்த்துக்கிறேன். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள் அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழலில் நம்ம போட்டுக்கலாம். முறுக்கு சுற்றுற படியில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு மாவு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கடாயில் ஆல்ரெடி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் முறுக்கு சுற்றி நம்ம போடுறப்ப. இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு சுற்றிட்டு போட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி எண்ணெய் கவர் இருக்குல்ல, அதில் கூட முறுக்கு சுற்றி போடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் முறுக்கை போட்டுக்கோங்க. முறுக்கு போட்டுட்டு ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 2 சைடு நல்லா கோல்டன் கலரில் வேகட்டும். இப்போ நல்லா எண்ணெய்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு செய்யாமல் இந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. டீ டைமுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.